வணக்கம் சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம உடனடியா சுவையா மொறுமொறுப்பான கோதுமை மாவு வச்சு போண்டா எப்படி செய்யலாங்க பார்க்கலாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனடி அப்டேட்டுக்கு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீட்ல அரைச்சு வச்ச கோதுமை மாவு இல்லாத பட்சத்துல ஆசீர்வாத் கோதுமை மாவு தாங்க நான் வாங்குவேன். ஆசீர்வாத் ஆட்டா கான்டெஸ்ட் வச்சிருக்காங்க. ஆசீர்வாத் கோதுமை மாவுல நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச ரெசிபியை செய்து அனுப்பலாம். அதுக்கு பரிசுகளும் உண்டுங்க. இதை யார் வேணாலும் செஞ்சு அனுப்பலாம். நானே இந்த போட்டியில கலந்துருக்கேன். இதை பத்தின விவரம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கேன். இப்ப தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 1 கப், அரை கப் அரிசி மாவு, இது பச்சரிசி, வறுக்காத பச்சரிசி மாவுங்க, கொஞ்சம் 2 பிஞ்ச் ஆப்பசோடா, தேவையான அளவு உப்பு, ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியா கட் பண்ணது, சிறிதளவு கொத்தமல்லி தழை பொடியா கட் பண்ணது, சிறிதளவு கருவேப்பிலை, இதெல்லாமே பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. இஞ்சி நீங்க துருவிக்கலாம், இல்லாட்டி பொடி பொடியா கட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் 3 எண்ணெய் எடுத்திருக்கேங்க. அவங்க காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்திக்கலாம். உங்களுக்கு குழந்தைகளுக்கு கொடுக்கறதா இருந்தா பச்சை மிளகாவும் இஞ்சியும் நீங்க மிக்சியில கொஞ்சம் அரைச்சும் கூட இதுல சேர்த்திக்கலாம். நல்லா இருக்கும். இப்ப எப்படி செய்யலாங்க பார்க்கலாம். இப்ப கோதுமை மாவு, பச்சரிசி மாவு 1/2 கப், இது கூட பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய், இது கூட 2 பிஞ்ச் ஆப்பசோடா, தேவையான அளவு உப்பு. இதை கலந்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலைனா வேணா கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு கலந்துக்கணுங்க. ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு போண்டா பதத்துக்கு மாவை ரெடி செய்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம ஓரளவுக்கு திக்கா கலந்துக்கணும். ரொம்பவும் தண்ணியாவும் கலந்துக்க கூடாது, ரொம்ப கெட்டியாவும் கலந்துக்க கூடாது. பாருங்க, இப்படி கிள்ளி போடணும். இந்த மாதிரி கிள்ளி போட்டு நம்ம போண்டா சுடுற அளவுக்கு செய்துக்கலாம். இப்ப எண்ணெய் காஞ்சிச்சுங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா போண்டா போட்டுக்கலாம். லேசா கையில ஈரப்பதமாட்டம் இருந்துகிட்டா போதும், ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது. பாருங்க, இந்த மாதிரி சின்ன சைஸ்ல நம்ம போட்டுக்கலாம் போண்டாவை. பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கிட்டா போதும். மீடியம் சைஸ் போட்டுக்கிட்டா போதும். ரொம்ப பெருசாவும் வேண்டாம், ரொம்ப சின்னதாகவும் வேண்டாம். இப்போ எண்ணெய் காஞ்சோன்னா நம்ம மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணுங்க. அப்பதான் நம்மளுக்கு போண்டா உள்ள எல்லாம் வெந்து வரும். இப்போ நல்லா வேகட்டும். திருப்பி விட்டுக்கலாம். இப்போ 2 பக்கம் திருப்பி போட்டாச்சு. நல்லா வெந்துருச்சுங்க. சலசலப்பெல்லாம் அடங்கிருச்சு. நம்ம இப்போ தட்டுக்கு மாத்திக்கலாம். இப்ப சூப்பரா சுவையான மொறுமொறுப்பான கோதுமை மாவு போண்டா நம்ம செய்துட்டோங்க. பாருங்க, இந்த போண்டா மேல மொறுமொறுப்பா இருக்கும், உள்ள ரொம்ப சாஃப்டா இருக்கும், நல்லா சுவையா இருக்குங்க. இந்த கோதுமை மாவு போண்டாவை நீங்க வீட்டுல செய்து பாருங்க. இது ஆரோக்கியமான ஸ்நாக்ஸும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.